பவர் உங்கள் கையில் உள்ளது, பவர் கட்டு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தமிழக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இதற்கு தீர்வு காண மின்துறை அலுவலர்களை அழைத்து பேசி அமைச்சர் நிர்மல்குமார் தீர்வு காண வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலே மின்வெட்டு என்று தொடர்ந்து இணையதளத்தில் சமூக வலைதளங்களில் கடும் புகார் எதிரொலித்து வருகிறது. அதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலும் இதே பிரச்சனை தொடர்ந்து அந்த குரல் கேட்டு வருகிறது. இது குறித்து அரசியல் ரீதியாக யாரும் விமர்சனம் செய்யவில்லை. இன்னும் சமூக வலைதள குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கின்ற வகையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மின்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் இந்த துறைக்கு இருக்கிற கடன் குறித்து பேசுகிறார், துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார், பணியாளர்கள் பற்றாக்குறை என்று பேசுகிறார், பல விதங்களில் பேசி வருகிறார். ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகிவிட்டது. மின் பற்றாக்குறை இருக்கிறதா என்று இதுவரை ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி அதற்கான முடிவு எடுத்து செயல்பட்டிருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இதே பணியாளர்கள் பற்றாக்குறையோடு இதே கடனோடு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மின் பற்றாக்குறை என்ற பிரச்சனையோ மின்வெட்டு என்ற பிரச்சனையோ இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு சரியான முறையில் சீரான முறையில் மின்சாரம் வழங்கி வந்தது. ஆனால் ஏதோ புதிதாக இப்பொழுது அவர்கள் வேறு உலகத்திற்கு வந்தது போல பேசுகிறார்கள். இது என்ன சந்தேகத்தை எழுப்புகிறது என்றால், ஒன்றிய அரசின் குரலாக இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. ஒன்றிய அரசு தான் மொத்த தமிழக மாத்திரமல்ல மொத்த இந்தியாவையும் தனியார் மயமாக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆளுகின்ற பல்வேறு மாநிலங்களில் ஏற்கனவே தனியார் இடத்துல மின்சாரத்தை ஒப்படைத்திருப்பது போல இந்தியாவின் ஏனைய மாநிலங்களும் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொண்ட ஒரு கூட்டத்தை நடத்தி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து அது குறித்து எதிர்குரல் எழுப்பி வந்தார்கள், கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் சார்பாக அதற்கு எதிரான எதிர்ப்பை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறவர்கள் பொறுப்பேற்ற இத்தனை நாட்களுக்குள் அதற்கான தீர்வு என்ன என்பதை பார்க்காமல் கடந்த ஆட்சியை குறை சொல்வதற்கு போலவும் இன்றைக்கு ஏதோ புதிதாக ஆட்கள் பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருப்பதும் போலவும் பேசிக்கொண்டிருப்பது தேவையில்லாத ஒன்று. மக்கள் உங்கள் இடத்துல பவரை கொடுத்துட்டாங்க, பவர் கட் இருக்கக்கூடாதுங்கிறத மக்கள் கேட்பது. அதற்கு என்ன வழி என்று பார்த்தால் போதும். தமிழ்நாடு மின்துறையிலே பணிபுரிகின்ற அலுவலர்கள் மிக சிறந்த அலுவலர்கள், இந்தியாவிலேயே சிறப்பான முறையிலே பணி செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று. அவர்களை அழைத்து பேசி ஆய்வு செய்தால் மக்களுக்கு சிரமம் தராமல் இருக்கலாம். ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு ஒன்றிய அரசின் குரலாக ஒலிப்பது போல் தோன்றுகிறது. எனவே மக்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசு உடனடியாக முன்வர வேண்டும். மக்கள் கேட்பதெல்லாம் தடையற்ற மின்சாரம், அதை வழங்குவதற்கு முதலில் இவர்கள் பணியாற்ற வேண்டும்.